ஹாய் சொந்தங்களே, இது பவி பிரேமா யூடியூப் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி என்ன இந்த ஓன் வாய்ஸ் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் ஒரு நடந்த சம்பவம். அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இந்த வீடியோ எல்லோரும் கட்டாயம் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்ல. பிடிச்சவங்க மட்டும் பாருங்கள், பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு போயிடுங்க. தப்பாக மட்டும் யாரும் கமெண்ட் பண்ணிடாதீங்க. போன வாரத்தில் பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஒரு 7:30 அந்த டைம் இருக்கும். நாங்கள் திருப்பூரில் வேலை முடிஞ்சு நியூ திருப்பூரில் வேலை முடிஞ்சு வந்துட்டு இருந்தோம். எங்களை கிராஸ் பண்ணி தான் அந்த பொண்ணு போணுச்சு. அங்கே வேகத்தடி இருந்தது கவனிக்காமல் ஸ்கூட்டியை முறுக்கிட்டா. பார்த்திங்கன்னா பல்ட்டி போட்டு அந்த பொண்ணு கீழே விழுந்து போய், நல்ல வேலை சாமி புண்ணியத்தில் அதுக்கு எதுவும் ஆகலை. விழுந்துட்டா. நாங்கள் தான் பின்னாடி போயிட்டு இருந்தோம். ஒரு இவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் எனக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுருச்சு. நல்லா ஆக்சிடெண்டெல்லாம் பார்த்ததே இல்லை. அப்படியே பார்த்தாலும் அந்த பக்கம் போகாமல் வந்துடுவேன். இருந்தாலும் அது எவ்வளோ பெரிய கஷ்டம். எனக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் போய் அந்த பொண்ணை தூக்கி விட்டு அப்புறம் பின்னாடி இருந்து வந்தவங்க எல்லாமே வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்புறம் கொண்டு ஓரத்தில் நிற்க வச்சுட்டு அப்புறம் கூட்டமாக இருந்தது எல்லாமே போயிட்டாங்க. அடி எதுவும் அதிகமாக இல்லை. ஹெல்மெட் போட்டிருந்தா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஹெல்மெட் போட்டிருந்தங்காட்டி சேஃபு, எதுவும் அடி ஆகலை. ஆனால் உள்காய் அதிகம், முட்டியில் அதுலெல்லாம் அடி ஆயிடுச்சு. அந்த பொண்ணோட பேர் சொல்ல விரும்பலை. அவங்க புது பஸ் ஸ்டாண்டு அந்த பொண்ணோட ஊர். அன்னைக்கு தான் புதுசாக நியூ திருப்பூருக்கு வேலைக்கு வந்திருக்கு அந்த பொண்ணு. பாவம், வெளியில் எங்கேயுமே வெளி பழக்கங்கள் தெரியாமல் புதுசாக வந்திருக்கிறாங்க. நான் தப்பு சொல்லலை. ஆனால் அந்த பொண்ணு ஒரு நடுங்கி அழுக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கே கஷ்டமாக போச்சு. சரி அப்படியே தனியாக விட்டுட்டு வந்தேன், என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேக்கரி கூப்பிட்டு போய் 3 பேர் பாதாம் பால் வாங்கி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அவங்க கூட பேசிட்டு அப்புறம் அதுலேருந்து அவங்கள அப்படியே ரெக்கவர் பண்ணி வெளியில் கொண்டு அப்புறம் என்ன ஏதுன்னு விசாரிக்கங்காட்டி அவங்க அம்மா சென்னையில் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்களாமா. அப்பா சொந்தமாக வரும் வேலை பிஸ்னஸ் வச்சுருக்குறாங்க. வீட்டில் பாட்டி தம்பி இருக்கிறாங்க. இந்த பொண்ணு டைம் பாஸ் வீட்டில் இருக்க முடியாத ஒரு காரணத்துக்காக பாவம் வேலைக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அவள் வேலைக்கு வந்தது தப்பு இல்லை. புதுசாக ஒரு இடத்துக்கு நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல எவ்வளோ வேகத்தடி இருக்கும், எப்படி ரோடெல்லாம் இருக்கும், எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு எதுவுமே தெரியாமல் புதுசாக நம்ம ஸ்கூட்டியில் போகக்கூடாது. அப்படியே வந்தாலும் ஒரு மெயினான இடத்துல வண்டி எங்கேயாவது ஸ்டாண்டில் பார்க் பண்ணிவிட்டு நம்ம பஸ் ஏறி கம்பெனி வண்டியோ அது ஏதோ ஒன்று ஏறி நம்ம ஒரு மாதம் பஸ்ஸில் கூட போகலாம், தப்பே இல்லை. எதுவும் முன்ன பின்ன தெரியாமல் வண்டி எடுத்துகிட்டு வர்றது மிகப்பெரிய ஒரு தப்பு. என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த பொண்ணை உட்கார வச்சு பேசிட்டு ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. சரிம்மா, நீ வண்டியை கொண்டு போய் பெருமாநல்லூர் ஸ்டாண்ட் இருக்குது, பெருமாநல்லூரில் ஸ்டாண்டில் விட்டுட்டு நீங்கள் பஸ் ஏறி போயிருங்க, நாளைக்கு கூட வண்டி எடுத்துக்குவீங்களாமா அப்படின்னு சொன்னேன். சரிங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதை தனியாக விட பயம். சரின்னு சொல்லிட்டு நான் என்னாச்சுன்னா அந்த பொண்ணோட வண்டியில் பின்னாடி உட்காந்துட்டேன். டபுள்ஸ் வைப்பையாம்மா அப்படின்னு கேட்டேன். வைப்பங்கக்கா அப்படின்ச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் அது பின்னாடி உட்காந்துட்டு பேச்சு கொடுத்துட்டே போனேன். வண்டி அவ்வளவு நல்லா ஓட்டுறா. ஒரு துளி கூட ஒரு நடுக்கமோ எதுவுமே இல்லாமல் நல்லா வண்டி ஓட்டுற பொண்ணு. இந்த மாதிரி பண்ணுச்சுங்காட்டி ஏமா இப்படி பண்ணினேன், வண்டி பாரு எவ்வளோ ஸ்மூத்தாக போகுது, புது வண்டி புது ஸ்கூட்டி, ஏன் இப்படி பண்ணுனேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அக்கா இல்லைங்க்கா நான் வண்டியெல்லாம் நல்லா தான் ஓட்டுவேன், எனக்கு அந்த ஒர்க் புரியல, ஒர்க் ப்ரெஷரு, ஏதோ ஒரு யோசனையில் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். இந்த இடத்த நோட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் தான். எல்லாருமே வேலைக்கு போகிறோம், வெளியில் போகிறோம், ஏதாவது ஒரு டென்ஷன் ப்ரெஷர் எல்லாருக்குமே இருக்கும். நம்ம வேலை செய்கிற இடத்துல ப்ரெஷரெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வேலை முடிஞ்சு வரும்போது அதை அங்கேயே மூட்டை கட்டி ஒரு இடத்துல வச்சுட்டு வந்துடணும். தயவு செஞ்சு இந்த மாதிரி ட்ராவல் டைம்லலாம் அந்த ப்ரெஷரை கொண்டு வராதிங்க. அப்படி கொண்டு நமக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்மளோட வீட்டில் நம்மளுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம பொண்ணு வேலைக்கு போயிட்டுருக்கா, வந்துடுவா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவாக இருக்கட்டும், பாட்டியாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம பொண்ணு போயிருக்கா, திரும்ப நல்லபடியாக வருவான்னு சொல்லி. நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்தோ ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னா பேரிழப்பு நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துக்கு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த இழப்பு நம்ம வேலை செய்கிற இடத்துக்கு கிடையாது. நீங்கள் இல்லைனாலும் ஒரு ஆளை போட்டு அந்த இடத்துல வேலைக்கு உட்கார வச்சுருவாங்க. அவங்கள வச்சு வேலை பார்த்துக்குவாங்க. நீங்கள் இல்லாதனால அந்த இடம் ஸ்டாப் ஆக போகிறதே கிடையாது. ஆனால் நீங்கள் இல்லை அப்படின்னா உங்கள் குடும்பத்துக்கு பேர் இழப்பு தான். நீங்கள் இல்லாத ஒரு இடத்த இன்னொரு ஆளை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சு அதை பூர்த்தி பண்ணவே முடியாது. உங்களை மாதிரி ஒரு ஆள் கிடைக்க மாட்டாங்க. ஒரு அப்பாவா, ஒரு அண்ணனா, தம்பியா, தங்கச்சியா, ஹஸ்பண்டா, குழந்தைங்களா, யாராக வேணாலும் இருங்க.
உங்களுக்காக வீட்டில் உங்களுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது வந்து கொஞ்சமாவது மைண்டில் வச்சுட்டு தயவு செஞ்சு வண்டி ஓட்டுங்க. யாராக இருக்கட்டும், டிரைவராக இருக்கட்டும், இந்த மாதிரி வண்டியில் போகிறவங்களா இருக்கட்டும், அண்ணா தம்பி அக்கா யாராக வேணாலும் இருக்கட்டும், கண்டிப்பாக வந்து எந்த ஒரு ப்ரெஷரோடையும் வந்து தயவு செஞ்சு வந்து வண்டியில் போகாதீங்க. அப்படி போய் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு தான் அது பேரிழப்புன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு வழியை வந்து உங்கள் குடும்பத்துக்கு கொடுத்துறாதீங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே வந்து அதுக்கு தீர்வு இருக்குது. எந்த ஒரு ப்ரெஷரையும் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகாதீங்க. வீட்டில் இருக்கிற ப்ரெஷரை வந்து வேலை செய்கிற இடத்துக்கு எடுத்துகிட்டு போகாதீங்க. அங்கே இருக்கிறது அங்கேயே இருக்கட்டும், இங்கே இருக்கிறது இங்கேயே இருக்கட்டும். இடையில இந்த ட்ராவலிங் டைமெல்லாம் வந்து இங்கே இருக்கிறதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டு குழம்பிக்கிட்டு இந்த மாதிரிலாம் போய் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. தயவு செஞ்சு அந்த ஒரு தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. அந்த பொண்ணு சொன்ன ஒரே வார்த்தை, எனக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் இருக்கா, அதனால வந்து அந்த திங்கிங்லேயே போயிட்டேன், பைபாஸ் தானே போயிடலான்னு சொல்லி போயிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. நான் அப்போ சொன்னேன், அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாதுமா, நீ இல்லைனாலும் அந்த இடத்துக்கு இன்னொரு ஆளை போட்டுருவாங்க, நம்ம தான் ஆள் கிடையாது. அதனால வந்து உங்கள் வீட்டுக்கு நீ ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அந்த பொண்ணுக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை. ஏதாவது ஒன்று ஆகாத ஆகிருந்துச்சுன்னா அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆகிற ஒரு கண்டிஷனில் இருக்குது. பாவம், அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. நான் அவங்களுக்காக மட்டும் சொல்லலை, எல்லாருக்காகவும் பொதுவாக சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மட்டும் தயவு செஞ்சு பாருங்கள். நான் எந்த ஒரு தப்பான நோக்கத்துலேயும் நான் வந்து பேசலை. என் மனசுக்கு தோணுச்சு, அதனால் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு பண்ணுறேன். எந்த ஒரு ப்ரெஷரையும் வந்து வெளியில் கொண்டுட்டு போகாதீங்க. அந்தந்த ப்ரெஷரை அங்கங்கேயே விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணணுமோ அதை நோக்கி மட்டும் போங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணிவிட்டு உங்களோட குடும்பத்துக்கு அந்த கஷ்டத்தை கொடுத்துடாதீங்க. அந்த பொண்ணு நான் பேசிகிட்டே போங்காட்டி கொஞ்சம் ஒரு அளத்துக்கு ரெக்கவர் ஆகிட்டா. வண்டியை வந்து ஸ்டாண்டில் போடுறேன்னு சொன்னவன், இல்லைக்கா நான் வந்து வண்டியிலே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பெருமாநல்லூரே இதுதான் பெருமாநல்லூரான்னு கேட்குது பார்த்துக்குங்க. அந்த பொண்ணு வெளியவே தெரியல, எப்படி வரணும், எங்கே பேசணும், எப்படி வரணுன்னே உங்களுக்கு தெரியல. அதனால் தயவு செஞ்சு புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துக்குன்னு கம்பெனி பஸ்ஸுகள் விட்டுருப்பாங்க. அது எந்த இடம்னு பார்த்துட்டு கொஞ்சம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே கிளம்பி வந்து அந்த பஸ்ஸை பிடிச்சி அந்த வழியெல்லாம் போய் அதில் எவ்வளோ வேகத்தடி இருக்குது, எப்படி ரஷ்ஷாக இருக்குது, எப்படி தடம் வழியெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு ஒரு மாதம் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்கூட்டியோ அல்லது பைக்கோ எக்ஸலோ எதுனாலும் எடுத்துகிட்டு போங்க, தப்பு சொல்லலை. எதுவுமே தெரியாமல் புதுசாக ஒரு இடத்துக்கு வந்து தயவு செஞ்சு அந்த மாதிரி போகாதீங்க. ஏன்னா வந்து நல்லவங்களும் இருக்கிறாங்க. நான் வந்து எல்லோரும் நல்லவங்கன்னு சொல்ல மாட்டேன், எல்லோரும் கெட்டவங்களும் சொல்ல மாட்டேன். நல்லவங்களும் இருக்கிறாங்க, கெட்டவங்களும் இருக்கிறாங்க. நம்மளை வந்து யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது எந்த ஒரு இடத்துலையும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து நமக்கு நாம தான் பாதுகாப்பு. நமக்கு கூடயே வந்து எல்லோரும் வரமாட்டாங்க. அவங்க அம்மாவாகட்டும் அப்பாவாகட்டும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம கூட யாருமே வரமாட்டாங்க. நம்மளுக்கு நாம தான் பாதுகாப்பு. அதனால் வந்து நம்ம எந்தெந்த விதத்தில் எப்படியெல்லாம் சேஃப்டியாக இருக்க முடியுமோ அப்படியெல்லாம் சேஃப்டியாக இருந்துக்கணும். தயவு செஞ்சு வந்து எந்த ஒரு ப்ரெஷரையும் வந்து இப்படி ட்ராவலிங் டைமில் தயவு செஞ்சு கொண்டு போகாதீங்க. அது உங்களுக்கும் நல்லதில்லை, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதில்லை. நீங்கள் இல்லைன்னா அந்த இடத்துக்கு இன்னொரு ஆளை போட்டுருவாங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பொக்கிஷம், ஒரு கிஃப்ட்டு. நீங்கள் இல்லைன்னா அந்த இடத்த யாராலையும் ஃபுல் ஃபினிஷ் பண்ண முடியாது. அதனால் தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிட்றேன், எந்த ஒரு ப்ரெஷரையும் வந்து ட்ராவல் டைமில் கொண்டு போகாதீங்க சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் இன்னொரு அழகான வீடியோவில் சந்திப்போம். பாய் சொந்தங்களே.